வணக்கம். இது கிட்ஸ் ஹிந்தி லேர்னிங் ஹப். இன்னைக்கு நம்ம சச் கா ஃபல் மீட்டா ஹோத்தா ஹை. இது என்ன கதைன்னா அது அந்த ஆக்ஸ் அந்த உட்கட்டை நம்ம படிச்சிருப்போம். இது ஹிந்தியில் சொல்லுவோம். இந்த டைட்டிலில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா த ஃப்ரூட் ஆஃப் ட்ரூத் இஸ் ஸ்வீட். இப்போ கதைக்குள்ளே போகலாம். एक बार एक गरीब लकड़हारा लकड़ियाँ काटने के लिए जंगल में पहुंचा. ஒரு நாள் ஒரு புவர் உட்கட்டர் உட் சேகரிக்க ஒரு ஜங்கலுக்கு வந்தார். नदी के किनारे एक सूखा वृक्ष खड़ा था. அங்கே ஒரு ரிவர் பேங்க்கில் ஒரு ட்ரையான ட்ரீ இருந்துச்சாம். लकड़हारा उसी वृक्ष पर चढ़ा और उसकी मोटी पतली डालिका काटने लगा. அந்த உட்கட்டர் அந்த ட்ரீல கிளைம் பண்ணிட்டு அவர் அந்த பிரான்ச்சஸை கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. अचानक उसके हाथ से कुल्हाड़ी टूटी और नदी की गहरी धारा में जा गिरी. சடனா அவர் கட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கையிலேருந்து அந்த ஆக்ஸ் ஸ்லிப் ஆயிட்டு அந்த ஸ்ட்ரீம் அந்த ரிவர் ஸ்ட்ரீம்ல விழுந்துடுச்சான். லக்கட்ஹரா கியா கர்த்தா, அந்த உட்கட்டர் என்ன பண்ண முடியும்? वह वृक्ष से नीचे उतरा, उसके तने से लिपट कर बैठ गया और फुट फुट कर रोने लगा. அவர் அந்த ட்ரீலேருந்து இறங்கி அவர் அந்த ட்ரங்க்கை ஹக் பண்ணிட்டே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாராம். नदी में रहने वाले देवता ने जब उसका रोना सुना तो उनका हृदय पसीज उठा. அந்த நதி கீழே ஒரு காடு லிவ் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் அந்த அலற சத்தத்தை கேட்டு அவருக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருந்துச்சாம். वे नदी से बाहर निकल आए. लकड़हारे से पास जा खड़े हुए और उससे पूछने लगे, इस तरह क्यों रो रहे हो भाई? அந்த காட் அந்த ரிவர்லேருந்து வெளில அந்த உட்கட்டர் கிட்ட பக்கத்தில் நின்று கேட்குறாரா, ஏன் நீ அழுற பையா? भैया ब्रदर. लकड़हारे ने कहा, महाराज मैं गरीब लकड़हारा हूँ. அந்த உட்கட்டர் சொல்றாரு, மகாராஜா நான் ஒரு ஏழையான உட்கட்டர். दिन भर वन में लकड़ियाँ काटना हूँ और शहर में ले जाकर बेच देता हूँ. நான் டெய்லி ஆல் டே நான் இந்த ஃபாரஸ்டில் நான் உட்டை சேகரித்து சிட்டியில் போய் நான் விற்றுடுவேன். अभी अभी अपनी कुल्हाड़ी नदी की धारा में को बैठा हूँ. இன்னைக்கு நான் கட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு என் கையிலேருந்து நழுவி அந்த ரிவர் ஸ்ட்ரீமில் போய் விழுந்துடுச்சு. अब लकड़ियाँ कैसे काटूंगा और अपना तथा अपने बाल बच्चों का पेट कैसा पाऊंगा? நான் எப்படி உட்டை சாப் பண்ணுவேன், அப்புறம் நான் எப்படி என்னுடைய பசங்களை காப்பாற்றுவேன், அவங்களுக்கு எப்படி நான் சாப்பாடு போடுவேன்ட்டு கேட்குறாரு. यह सुनने ही देवता ने उससे कहा, तो इस तरह आंसू क्यों बहाते हो? अभी नदी में गोता लगाते हैं और तुम्हारी कुल्हाड़ी निकाल लाते हैं.
இதை கேட்டுட்டு அந்த கடவுள் சொல்றாரு, இதுக்காகவா நீ உன்னோடைய கண்ணீர்களை வடிக்கிற? நம்ம இப்போவே போயிட்டு அந்த அந்த ரிவருக்குள்ள இறங்கி உன்னோடைய ஆக்ஸை வந்து எடுத்துட்டு வந்துடலாம். इसके बाद देवता नदी में गोता मारकर सोने की एक कुल्हाड़ी निकल लाए और लकड़हारे को देखकर पूछने लगा, यह तुम्हारी कुल्हाड़ी है? இதுக்கப்புறம் அந்த கடவுள் வந்து அந்த ரிவர்க்குள்ளே இறங்கி ஒரு கோல்டன் ஆக்ஸை கொண்டு வந்து காமிச்சிட்டு கேட்குறாரு, இது உன்னோடைய ஆக்ஸான்ட்டு. लकड़हारे ने उत्तर दिया, नहीं महाराज, यह मेरी कुल्हाड़ी नहीं है. அந்த உட்கட்டர் சொன்னாரு, இல்லை மகாராஜ், இது என்னுடைய கோடாரி அல்ல. देवता दूसरी बार नदी में गोता मारकर चांदी की एक कुल्हाड़ी निकल लाए और लकड़हारे को देखकर पूछने लगा, इस दोनों और बताओ. இது देखो एक्चुअली तपा படிச்சிட்டேன். क्या यह तुम्हारी कुल्हाड़ी है? அந்த காட் வந்து செகண்ட் டைம் ரிவர்க்குள்ள இறங்கி அவரோட சில்வர் ஆக்ஸ் எடுத்துட்டு வந்து அது அந்த உட்கட்டர்கிட்ட காமிச்சிட்டு கேட்குறாரு, இது உன்னோடைய, இதை பார்த்து சொல்லு, இது உன்னோடைய ஆக்ஸான்ட்டு. लकड़हारे ने उत्तर दिया, नहीं महाराज, यह कुल्हाड़ी भी मेरी नहीं है. அவர் திருப்பியும் சொல்றாரு, உட்கட்டர், இல்லை இல்லை மகாராஜ், இது என்னுடைய ஆக்ஸ் இப்போவும் கிடையாது. देवता तीसरी बार नदी में गोता मारकर लोहे की एक कुल्हाड़ी निकाल लाए और लकड़हारों को देखकर पूछने लगे, क्या यह कुल्हाड़ी भी तुम्हारी नहीं है? அவர் தேர்ட் டைம் அந்த காடு வந்து தேர்ட் டைம் வந்து இறங்கி அவர் ஒரு அயன் ஆக்ஸை கொண்டு காமிக்கிறாரு. இது அப்புறம் கேட்குற அந்த உட்கட்டை திருப்பி, இதுவும் உன்னோடைய ஆக்ஸ் இல்லையான்ட்டு. அந்த உட்கட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. अपनी कुल्हाड़ी देखकर लकड़हारे का चेहरा चमक उठा. उसने उत्तर दिया, जी महाराज, यही मेरी कुल्हाड़ी है. இந்த உட்கட்டர் ஃபேஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் ஆன்சர் சொல்றாரு, ஆமா மகாராஜ், இது என்னுடைய கோடாரின்ட்டு. लकड़हारे की यह सत्यवादिता देखकर देवा बहुत प्रसन्न हुए और उसे तीनों कुल्हाड़ियाँ देते हुए बोले, तुम बड़ी सत्यवादी हो. அவர் வந்து இதை பார்த்துட்டு, அந்த காடு வந்து இதை பார்த்துட்டு, அதை ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த உட்கட்டர்லேருந்து பார்த்துட்டு அந்த காடு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு அந்த அந்த கோல்டு சில்வர் ஆக்ஸையும் கொடுத்துட்டு அவர் சொன்னாரா, நீ ரொம்ப ட்ரூத்ஃபுல் பர்சன். हम तुम्हारा सामान करते हैं और प्रसन्नता से तुम्हें ये तीनों कुल्हाड़ियाँ पुरस्कार में देते हैं. இதை அப்புறம் நாங்கள் வந்து உங்களை ரொம்ப ஹாப்பியாக ரெஸ்பெக்ட் பண்ணி நான் உனக்கு இந்த 3 ஆக்சஸையும் கொடுத்துட்றேன். हमारी दिया से अब तुम सदा सुख पाओगे. அவர் தான் வித் யோர் மெர்சி நீ வந்து இப்போ உன்னுடைய இன்டர்னல் ஹாப்பினஸை நீ தேடி கண்டுபிடிச்சிட்ட. इस कहानी से हमें
यह शिक्षा मिलती है कि सच्चाई का फल मीठा होते हैं. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஹெட்டிங்கே சொல்லுது. அதான் அந்த ட்ரூத்ஃபுல்னஸில் ஒரு ஸ்வீட், அது என்ன சொல்லுவாங்கன்னா சத்தியப்பழம் தான் இனிப்பாக இருக்கும் மாரல் சொல்கிறாங்க. இப்போ சம்மரியை பார்ப்போம். Once a poor woodcutter went to the forest to cut wood. He saw a dry tree near the river and started cutting it. While he was cutting the wood, his axe fell into the river. He began crying. The river god appeared before him and inquired about his reason why crying. The woodcutter told him the reason for crying. In order to help him, God brought one golden axe first, then silver axe, and at the end the iron axe. He wanted to test the woodcutter. Woodcutter was a true and noble person. He accepted only the iron axe, which was his own. God, being pleased with his sincerity and truthfulness, gave him all the 3 axes. Moral: truth will always be rewarded. Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.